السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد، قال الله تبارك وتعالى: قال ربي بما أغويتني لأزينن لهم في الأرض ولأغوينهم إلى آخر الآية. قال النبي رسول الله صلى الله عليه وسلم: الدنيا مزرعة الآخرة، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த ஷாபான் மாதத்தினுடைய 2வது வார ஜும்ஆவிற்காக வேண்டி வந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் நிறைவோடு நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக, வரக்கூடியவர்கள் விரைவாக வருவதற்கும், உபதேசங்களை கேட்பது நன்மை. அந்த நேரங்களிலே குத்துபா என்று சொன்னால் அரபியினுடைய குத்துபா மட்டுமல்ல, தமிழினுடைய பிரசங்கத்தை கேட்பது நன்மைதான். இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்பது நன்மை. எத்தனையோ நேரங்கள் எல்லாம் வீணாக கழிப்போம். நன்மையான விஷயங்களை கேட்பது போது மட்டும் நம்முடைய சிந்தனைகள் பயான கேட்பது நன்மை, பயான கேட்பது நன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டோம், பயான் அஜித்து பேசிட்டோம், நம்ம நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு கிடையாது. பயானுக்குள்ள நம்ம வந்து விட்டாலும் அந்த நேரங்களிலே திக்ரு செய்வது, குர்ஆன் ஓதுவது, அது ஒரு அமல். பயான் கேட்பது என்பது ஒரு அமல். அமலை கேட்பதும், நல்லதை சொல்லும் பொழுது கேட்பதும் நன்மை என்பதை முதலில் விளங்கி கொள்ள வேண்டும். பயானை கேட்பது, உபதேசத்தை கேட்பது, அது ஒரு நன்மை என்பதை ஆழமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நேரங்கள், அந்த நேரங்களை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம், கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்துதல். தமிழிலே சொல்வார்கள், காற்று உள்ளும் பொழுதை தூற்றிக்கொள். கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எவ்வளவு காலம் என்பது யாருக்குமே தெரியாது. அல்லாஹு தஆலாவிடத்திலே 5 விஷயங்கள் மறைவாக இருக்கிறது. இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸில் கீஸ் வ யஅலம் மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்சும் பிஅய்யாதி தமூத் இன்னல்லாஹ அலீமுன் கபீர். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா கியாமத் நாள் எப்பொழுது நடக்கும் என்று தெரியாது. கருவறையில் என்ன குழந்தை இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அதுபோல நாளைக்கு என்ன சம்பாதிப்போம் என்பது தெரியாது. நமக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியாது. எந்த இடத்துல மௌத் ஆகும் என்பது யாருக்குமே தெரியாது. மரணத்தை நோக்கிய மனித வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, அந்த விஞ்ஞானி உலகத்தினுடைய பூமியிலே மனிதர்கள் பிரபல்யமான விஞ்ஞானி, அந்த விஞ்ஞானி சொல்லுகின்றார்கள், பூமியிலே மனிதர்கள் சண்டை போடுவதை கண்டால் அவர்கள் என கஷ்டமாக இருக்கிறது. அவர்கள் விண்ணுலகத்திற்கு, அதாவது மேலே வந்து விட்டார்கள் சொன்னால் கீழே இருப்பவர்கள் சண்டை போடுவது வீணானது. எதற்கு எடுத்தாலும் உலகத்திலே சண்டைகள் நடக்கின்றது, பிரச்சனைகள் நடக்கும், ஈகோக்கள் அதிகமாக இருக்கின்றது, புகழ்கள் அதிகமாக விரும்பக்கூடியவர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவைகளை விட்டு அல்லாஹ் நம்மை முழுமையாக அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா மனிதனுடைய முதல் படைப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த மனிதனை படைத்த அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா முதலிலே கண்ணியப்படுத்தியது எதை கொண்டு என்று சொன்னால் கல்வியை கொண்டு தான். அந்த கல்வியினுடைய விஷயத்திலே பல்வேறு விளக்கங்கள்
அதிலே மனிதர்கள் ஏன் படைக்கப்பட்டார்கள்? அந்த குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் இதுகால ரப்புகளில் மலாயிகதி இனி ஜாயினுன் ஃபில் ஆர்தி ஹலீஃபா, பூமியிலே நான் ஒரு படைப்பை படைக்க போறேன்னு அல்லாஹ் சொல்றான். நம்மை மனித சமூகத்தை படைக்க போறேன்னு சொல்லும் பொழுது மலக்குமார்கள் சொன்னார்கள், காலு அத்தஜாலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா, இவர்களையா படைக்க போகின்றாய்? சண்டையும் சச்சரவும் ரத்தங்களை ஓட்டி கொண்டு இருக்கக்கூடிய இவர்களை ஏன் படைக்க போகின்றாய் என்று நம்மை பார்த்து கேட்டார்கள். உடனே அல்லாஹ் பதில் சொல்லவில்லை. என்ன பதில் சொன்ன? அதாவது இன்னி ஆலம் ஆலா தாலம், இதுதான் பதில். என்ன பெரிய பதில்? என்ன, எனக்கு எல்லாம் தெரியும், நீ கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த பதில் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரித்தானது, வேறு யாருக்கும் கிடையாது. சொல்றது புரியுங்களா? எனக்கு எல்லாம் தெரியும் என்று உலகத்திலே யாரும் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வை தவிர, படைத்தவனை தவிர யாருமே சொல்லக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரிட எனக்கு எல்லாம் தெரியுங்க, நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியாதுதா, நீ தான் கூகுள் பாவா இருக்காரு, நான் தட்டினா எல்லாம் வந்துட போகுது, நெட் எனக்கு தெரியாத செய்தியா? நிறைய பையனை கேட்கிற நௌதுபில்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாக. 20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள நம்முடைய ஈமானம் இன்றைய நம்முடைய காலத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது பாருங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய செவிப்புலன்கள் அப்படியே காது கொடுத்து கேட்போம், என்ன சொல்றாங்கன்னு கேட்போம், அமல்ல கொஞ்சம் கொண்டு வருவோம். இன்னைக்கு என்ன சொல்றான்னு கேட்பதே கிடையாது. என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க என்பதை கேட்கக்கூடிய அந்த உள்ளம், அல்லாஹு தஆலா இதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு, அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி, அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை ஓதி காண்பிக்கப்பட்ட காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்றான் அல்லாஹ். குர்ஆனுடைய வசனம் ஓதி கொண்டு இருக்கும்போது, தொழுது கொண்டு இருக்கும்போது வேற ஒருத்தர் ஓத மாட்டாரு. அல்லாஹ் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் இங்கே வலியுறுத்துகின்றான். இப்ப கேட்பது என்பது இல்ம ஹாசில் ஆகின்றது, உள்ளத்தில் அது பதிவாகின்றது. இப்ப மலக்குமார்கள் அமைதியாகி விடுகின்றார்கள். அதான் பதில், அல்லாஹ் சொன்ன பதில். இன்னி ஆலமும் மாலா தாலம், நீங்க அறியாதவற்றையெல்லாம் நான் அறிந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான். வெறுமனே வார்த்தையால் சொன்னது மட்டுமல்ல, அல்லாஹ் செயலிலே என்ன செய்கின்றான்? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தினுடைய விளக்கத்திலே நபி அவர்கள் தஃசீர் செய்கின்றார்கள். மலக்குமார்களுக்கு அல்லாஹு தஆலா புரிய வைக்கின்றான், நீங்கள் யாரை கண்ணிய குறைவாக கருதினீர்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் கல்வியால் உயர்ந்தவர் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மையப்படுத்துகின்றான். இங்கே அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா மனிதனுடைய மிகப்பெரிய நம்முடைய வாழ்க்கையில 3 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இந்த 3 மிக எத்தனை விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸனுடைய எத்தனை விஷயங்கள் இருக்கிறது. மிக சுருக்கமாக அல்லாஹ் தஆலா எல்லாவற்றிலும் தக்வாவை சொல்கின்றான், இறையச்சத்தை. 2வது இஹ்லாஸ், மன தூய்மை. 3வது கினன் நஃப்ஸ், மனதை தேவையற்று எப்பொழுது இருக்குது. முதலில் நான் பார்ப்போம் தக்வா. இங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் கண்ணியப்படுத்த விரும்புகின்றான். சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். இங்க உத்தரவு போட்ட பிறகு பின்பற்றியவர்கள் எல்லாமே பின்பற்றி விட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு எல்லா வானவர்களும், இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. இப்ப இவனிடத்துல இருந்தது கர்வம் என்று நாம சொல்லிக்கணும், கிபிரியத், பெருமை. அவனிடத்தில் இல்லை தக்வா என்பது இல்லை. அவனிடத்துல இறையச்சம், இறைவனுக்கு அவன் அஞ்சவில்லை. அவன் கண்டிப்பா யாருக்கு அஞ்சவில்லை? அல்லாஹ்வுக்கு பயப்படவே இல்லை. அல்லாஹ்வுக்கு பயந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னதை அப்படியே பின்பற்றி இருப்பான். அவன் அல்லாஹ்வுக்கு பயப்படல, தக்வா அவனிடத்துல இல்லை. அந்த தக்வா இல்லாதன் காரணமாக 2வது இஹ்லாஸ். இந்த முதல்ல தக்வாவை பற்றி நாம் சில செய்திகள். தக்வா என்று சொன்னால் என்ன? குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இந்த கடமைகள் எல்லாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் எதை வலியுறுத்துகின்றான் என்று பாருங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா குர்ஆனிலே தொழுகை பற்றி சொல்லும் பொழுது கத் அஃலஹல் மூமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு வெற்றி அடைந்து விட்டார்கள். அந்த வெற்றியினுடைய இறுதி என்ன அப்படி சொல்லி உலாயிக ஹுமுல் வாரிசூன் என்று சொல்கின்றான். அவர்கள் சொர்க்கத்திற்கு வாரிசுகள். அதனுடைய இடையில வரக்கூடிய வசனங்கள் என்ன? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன் வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன் வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிஸூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபைன்னஹும் கைரு மலூமீன் فمن ابتغى وراء ذلك فاولئك هم العادون والذين هم لامانات وعهدهم راعون والذين هم بالشهاده قائمون والذين هم على صلواتهم يحافظون اولئك هم الوارثون. அல்லாஹ் தஆலா முதலில் கத் அஃலஹல் மூமினூன் என்று சொல்லிவிட்டு தொழுகை பற்றி சொல்லிவிட்டு கடைசியா தொழுகை பற்றி முடித்து அவர்கள் தான் வாரிசுன்னு சொல்லி இடையில என்னென்ன வருது பார்த்தீங்களா? விளக்க சொன்ன வேற ஆகும். சுருக்கமாக அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இறையச்சத்தை மையப்படுத்தி சொல்கின்றான்.
அவர்கள் தொழுகையில ஹுஷூயத்தா தக்குவா உடையவர்களாக பயபக்தியோடு இருப்பார்கள். தொழுகையில பயபக்தி இருக்கணும். எப்ப முடியும் என்று இருந்தா அது பயபக்தி இல்லை. எப்ப போவோம் வீட்டுக்கு போவோம்னு சொன்னா பயபக்தி இல்லை. பள்ளிவாசல் வந்தாச்சு, எப்ப போகுவோம், எப்பொழுது போவோம் பள்ளிவாசலுக்கு என்று இருக்க வேண்டும். என்னது, எப்பொழுதுக்கு மஸ்ஜிதுக்கு நான் போவேன்னு இருக்கணும். எப்ப வீட்டுக்கு போகணும்னு இருந்தா அது தக்குவா இல்லை. நம்ம மாற்றிக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய உள்ளத்தை மாற்றணும். நம்முடைய உள்ளத்தை இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் மாறுவது உள்ளத்தை அவர்கள் மாறாதல் வரை நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த தக்குவா இபிலிஸ் இடத்துல தக்குவா என்ற குணம் இல்லை, மலக்குமார் இடத்துல அந்த தக்குவா என்ற குணம் இருந்தது. இரண்டாவது மிக முக்கியமாக இந்த தக்குவாவும் இஹ்லாஸ் மிக முக்கியமாக. இஹ்லாஸ் அல்லாஹு ஜல்லேஷானு வ தஆலா இந்த இப்லீஸினுடைய அவன் சஜ்ஜா செய்ய மாட்டேன் என்று என்ன செய்கின்றான், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த சொன்னதனுடைய காரணம் என்ன அப்படி சொன்னா, அவனுடைய உள்ளத்துல உல தூய்மை இல்லை. இதை நான் அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கிறேன், என்னுடைய அனைத்து அமல்களும் அது அல்லாஹ்வுக்காக என்று இருந்தது சொன்னால் அந்த அல்லாஹ்வுக்காகவே எல்லாம் செய்வான். யாரா இருக்கட்டும், அல்லாஹ் சொல்லி விட்டா நான் சஜ்ஜா செய்யணும்னு நினைப்பேன். இங்க இஹ்லாஸ் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், முற்றிலுமாக அல்லாஹ்வுக்குரியதாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கொஞ்சம் கவனிங்கள். அல்லாஹு ஜல்லேஷானு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜ்ஜா செய்யாதனா என்ன செஞ்சுட்டான், அவனை இன்றைய முதல் நீ சபிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். கொஞ்சம் அவகாசம் கூட ரப்பு, உனக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு போட்டி, ஓமா நீ படைத்த இந்த படைப்பை நான் வழி கெடுப்பேன் சொல்லிவிட்டு சொல்கின்றான். கால ரப்பி பிமா அகுவைத்தனி, என்னை நீ என்ன செய்து விட்டாய், வழிகேட்டில. அவன் சொல்றான், என்னை வழிகேட்டில நீ போட்டு விட்டாய். அவனே அவன் வழிகேட்டவனாக ஆக்கி விட்டான். அவனுக்கு தெரியாது, ஏதாவது தெரியாம இருக்குமா? இப்லீஸ்க்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். அவனிடத்துல இருந்தது இஹ்லாஸ் இல்ல, பெருமை இருந்தது, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததுன்னு சொன்னால் இந்த வார்த்தை, இந்த நான் கட்டுப்பட மாட்டேன் என்ற வார்த்தை அவனுடைய உள்ளத்துல வராது. அவன் சொல்லிவிட்டு சொல்லினான், லவ் ஸக்கினன்ன லஹும் ஃபில் ஆல், பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் அலங்காரமா காட்டும், இதை பாரு அதை பாரு என்று காட்டுவேன். லஉக்வியன்னஹும் அஜ்மஈன், எல்லோரையும் நான் வழி கெடுப்பேன். இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், முக்லிஸான உன்னுடைய அடியார்களை தவிர இவனை யாராலும் என்ன செய்ய முடியாது, அவர்களை வழிகெடுக்க முடியாது, அவர்களை என்ன செய்ய முடியாது, வழிகெடுக்க முடியாது. என்னத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஹ்லாஸ் இங்க இப்லீஸுக்கே தெரியுது. அப்ப அந்த குணம் தன்னிடத்தில் இல்லாமல் போய்விட்டது என்ற வருத்தம் அவனுக்கு இருக்கிறது. என்னது, இஹ்லாஸ் அவனிடத்தில் இல்ல. அந்த இஹ்லாஸ் இருந்தது சொன்னா நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வேன். அந்த இஹ்லாஸ் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதிகமாகவே, நபிமார்களே அதிகமாக இபாதத்து எல்லா நபிமார்கள் செய்தார்கள், அதிலே ரொம்ப ரொம்ப அதிகமாக இஹ்லாஸ், எல்லாமே அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஏதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், தன்னை பற்றி சொல்வார்கள், லா முஹம்மத் அன முஹம்மதுன் லா ஃபக்ர், பெருமை கிடையாது, நான் அல்லாஹ் இன்னும் உயர்ந்த அந்தஸ்தில் ஆக்கி இருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது இதுல பெருமை கிடையாது, இது அல்லாஹ்வுக்காக, இதுவும் அல்லாஹ்வுக்காக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள். அனைத்து நற்காரியங்களும் அது அல்லாஹ்வுக்காக. சஹாபாக்கள் அனைத்து நற்காரியங்க யாருக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி. எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்காக வேண்டி, அதுவும் அல்லாஹ்வுக்காக. எல்லா நன்மையான காரியங்களில் ஈடுபடும் பொழுது இதுவும் யாருக்காக வேண்டி, இதுவும் அல்லாஹ்வுக்காக வேண்டி. அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடியவர்கள் தான் உயர்ந்த அந்தஸ்துகளை அடைகின்றார்கள். உயர்ந்த அந்தஸ்து அடைந்து விட்டார்கள் சொன்னால் அவர்கள் அல்லாஹு ஜல்லேஷானு வ தஆலா முஹ்லிசீனாக, முஹ்லிசீன்கள் என்று சொன்னால் இஹ்லாஸ் இன்றைக்கு நம்மிடத்தில் அது ஆலி மார்க்க அறிஞர்கள், உலக வாழ்க்கையிலே விட்டும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஆலிம்கள், அதுபோல பொதுமக்கள், அதாவது மார்க்க விஷயங்களிலே ஒரு சில விஷயங்கள் தெரியக்கூடிய எல்லோரிடத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பண்பு இஹ்லாஸ், மன தூய்மை என்பது ரொம்ப அவசியமானது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், பொதுவாக சஹாபாக்கள் இடத்தில் எல்லா கேள்விகளும் உள்ளத்திலிருந்து பயத்தின் காரணமாக மட்டுமல்ல, தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவர் அவர் விரும்பாமலே அவரை புகழ்கின்றார்கள், அந்த நேரத்தில் அவருக்கு சந்தோஷம் ஏற்படுது. நம்மளை பற்றி சொல்லும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு அமல் செய்வோம், அப்போ சொல்லும் பொழுது நமக்கு மனசுல சந்தோஷம் வருமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களே எப்பொழுதும் புகழ்ந்து பேசுவார்கள் தவிர இகழ்ந்து பேச மாட்டார்கள். அல்லாஹ் உன்னை உயர்த்துவானாக, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவானாக, உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, கவலைப்படாதீர்கள் என்ற வார்த்தையை தான் யாருக்கு வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரும். இதை கேட்ட உடனே சஹாபாக்களுக்கு ஒரு மன சந்தோஷமா இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அப்ப இஹ்லாஸ் பொறுத்து கேட்கிறார்கள். இப்ப ஒரு மனிதர் விரும்புகின்றார், அவர் விரும்பாமலே அவரை புகழும் பொழுது சந்தோஷம் ஏற்படுகிறது மனசுல, இது மன தூய்மை விட்டு இஹ்லாஸ் விட்டு அப்பாற்பட்டதா? இப்போ ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டினாரு, அல்லாஹ்வுக்காண்டி கட்டினாரு,
ஆனா அவரு அல்லாஹுக்காகத்தான் கட்டினாரு. சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்காக அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த நினைப்பு இஹ்லாசுக்கு மாற்றமா? உலகத்தில் அவருக்கு நன்மை கிடைத்து விடுமா? மறுமையில கிடைக்காமல் போய்விடுமா என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மூமினுக்கு அல்லாஹு தஆலா அவர் விரும்பாமலே அவரை பற்றி சொல்லப்படுகிறது, புகழப்படுகிறது சொன்னால் அல்லாஹ் உலகத்திலும் கண்ணியப்படுத்துவான் மூமினை, மறுமையில அதை விட கண்ணியப்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ். அவர் விரும்பல, அவருக்கு அந்த புகழ்ச்சி விரும்பல, அறவே விரும்பல. ஆனா சொல்லுகின்றார்கள், ஆனால் உள்ளத்துல சஹாபாக்கள் வெறுமனே என்னை பத்தி புகழ்றாங்க சந்தோம் ஆமா அப்படின்னு கிடையாது. நல்ல கவனிக்கீங்க. உள்ளத்துல ஆழமான அந்த உள்ளத்துல கொஞ்சம் மனசுல இருக்கு. சஹாபாக்கள் அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆழமான விஷயத்துக்காக கேட்கிறாங்க. இது யாரு பாக்குறா? எனக்கு தெரியாது, நம்ம யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்வை தவிர, படைத்தவனை தவிர யாருக்குமே தெரியாது. அந்த படைத்தவனை தவிர தெரியாத ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதற்கான பதிலை சொல்லும் பொழுது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். உலகத்துல மூமினுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சி கொடுப்பான், மறுமையில அல்லாஹ் கொடுப்பான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்ல எந்த ஒரு சஹாபியும் ரகசியமாக வந்து கொடுத்துட்டு அப்படியே ஓட போக மாட்டாங்க. தர்மத்தை சரி எல்லோரும் என்னால முடிந்த இது நான் தரேன், இது முகஸ்துதியா? சஹாபாக்கள்ல உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், நான் 100 ஒட்டகம் எடுத்து வந்திருக்கேன், 100 குதிரை, 100 வாள், 100 எல்லாமே 100. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், நான் பாதி சொத்து கொண்டு வந்துட்டேன், எனக்கு ஒரு கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா அது 50 லட்சம் கொண்டு வந்துட்டேன் சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்வார்கள், அல்லாஹ்வை தவிர எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன்றாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி தான் நடக்குது, ஹதீஸ்ல தெளிவா இருக்குது. இப்ப நாம் செய்யக்கூடிய அமல்கள் இது எல்லோருக்கும் தெரிந்து விட்டது, இதுல இஹ்லாஸ் போயிடுமா, இதுல இஹ்லாஸ் இல்லையானா அப்படி கிடையாது. மாறாக இது எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டுதல். இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? துஆ செய்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய வியாபாரத்தில் பொருளிலே பரக்கத் செய்வானாக. இன்னும் அமலை தூண்டுவதற்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு. இப்ப நம்ம எல்லாம் நிறைய பேர் என்ன செய்வோம், யார் எவ்வளவு கொடுக்குறீங்க கேட்போம். அப்ப அவர் சொல்லுவாரு, என்னால் முடிந்தது இது நான் அவரை விட அதிகமா கொடுக்கணும்னு நினைக்கிறது என்பது தப்பு ஒண்ணு இல்லை. அவர் 1000 ரூபாய் சொல்லிட்டாரு, நம்ம அதோட கம்மியா சொல்லக்கூடாது, அதிகமா சொல்லணும். இது பெருமை. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினா 2 விஷயத்துல தான் பொறாமப்படலாம். எத்தனை விஷயத்துல பொறாமப்படலாம், மற்ற எந்த விஷயத்துல பொறாமப்படக்கூடாது. அல்லாஹு தஆலா இல்மு ஒருவருக்கு ஆதாஹுல்லாஹ், இல்மு அவருக்கு கொடுத்தான், அவர் என்பாகு அதை என்ன செய்யறாரு? பயான் ரீதியாக பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதன் மூலமாக, ஒரு மதரசாவை நடத்துவதன் மூலமாக, அல்லது தப்லீக் தாவத்தின் மூலமாக ஏதாவது ஒரு ரீதியில மக்களுக்கு தன்னுடைய குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அதனுடைய அர்த்தங்களை சொல்லி அதனுடைய விளக்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இவரை பார்த்து நானும் ஒரு ஆலிம் ஆகணுமே, நானும் ஒரு ஆலிமா ஆகணுமே, அவரை போல நானும் ஒரு ஆலிம் ஆகணும் அப்படின்னு நினைச்சு அவரை பண்டு பொறாமப்படுது. அவரு போல நம்மளால ஆலிமா ஆகி நான் அல்லாஹ்வை அடையணும். இங்க 2 விஷயம் தான். இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் பெருமைக்காக இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல நான் பிற மக்களுக்கு முன்னால் கண்ணியமா இருக்கணும், என்ன நிறைய பேர் ஆலிம் சொல்லணும், என்ன ஹாஃபிஸ் சொல்லணும் இருந்தாரு சொன்னா அவர் கற்ற கல்வி வீணானது. மாறாக இந்த மார்க்கத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே அவர் மீது பொறாமைப்படுவது கூடும். 2வது ஒரு செல்வந்தர் அவர் இடத்துல இருக்கிறது, தர்மம் செய்து கொண்டே இருக்கின்றார், அல்லாஹ் அக்பர் செய்கிறார். அவரை பார்த்து நம்மளும் ஒரு பணக்காரனா இருந்தா, நம்ம அவரை போற நம்ம வசதியா இருந்தா நம்மளும் தர்மம் செய்யலாமே நினைத்து உரைக்கின்றார். தர்மம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாமும் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த 2 விடத்திலும் அவருக்கு இருக்கக்கூடாது நினைக்க கூடாது. பொறாமையினுடைய வெளிப்பாடு என்ன? பொறாமன் என்ன? அவரிடத்தில் இருக்கக்கூடாது நினைக்கிறது, அதான் பொறாமை. அவரிடத்தில் இருக்க வேண்டும், அதே இல்மு என்னிடத்தில் இருக்க வேண்டும். அவரிடத்தில் செல்வம் இருக்க வேண்டும், அந்த செல்வம் என்னிடத்தில் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அப்படி நினைக்கணும். அவர் கொடுக்கிறாரு, நானும் கொடுப்பேன், எனக்கு நானும் கொடுக்கணும், நான் அல்லாஹ்வுக்காண்டி தர்மம் செய்யணும் என்று உழைப்பது என்பது இதுல 2வது. இதுல இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் எப்படி இல்முக்கு சொன்னாங்களே இல்லையா, கல்விக்காண்டி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒருவன் முதாக்கர், அதாவது விவாதம் செய்வதற்காண்டி ஒரு ஆலிம் இடத்துல அவர் படிச்சிருக்காரு, அவரை போல் நான் கற்றுக்கொண்டு அவருக்கு எதிராக அவரிடத்தில் நான் விவாதம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் கல்வி கற்றால் அவர் கற்ற கல்வி வீணானது. அதே போல உலக ஆடம்பரத்திற்காக வேண்டி, பெருமைக்காக வேண்டி என்னை யாரும் என்னை ஏழை சொல்லிட்டாங்கப்பா, என்னை பார்த்து ஏழை சொல்லலாமா நினைக்கிற மாதிரி, என்னை பார்த்து ஏழை சொல்லிட்டாங்க, நான் பணக்காரன் ஆகி காட்டுறேன் பாரு அப்படின்னு உழைப்பது கூடுமா? கூடாதுன்னு கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இது நான் சொன்னதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா கேட்கிற, யா ரசூலுல்லாஹ் பெருமைன்னு சொல்றீங்க, நல்ல வெள்ளை செருப்பு போடணும் ஆசையா இருக்கு,
வெள்ளை நல்ல செருப்பு, நல்ல ஆடை உடுத்து ஆசையா இருக்கு. இது பெருமையில் வருமானு கேட்கிறாங்க. இல்ல. இன்னல்லாஹ் ஜமீலுன் யுஹிப்பு ஜமால, அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். நல்ல ஆடை உடுத்துவது பெருமை அல்ல, நல்ல காலணி அணிவது, செருப்பை அணிவது பெருமை அல்ல. சத்தியத்தை ஏற்க மறுப்பது தான் பெருமை. நீங்க என்ன சத்தியத்தை மறுப்பது? நம்மள ஒருத்தர் ஏழைன்னு சொல்லிட்டாங்க, அது உண்மை தானே. ஏழை என்பது தவறு ஒன்றுமே இல்லையே. ஏழை என்ற வார்த்தை அது ஒரு கேவலமானதா என்று சொன்னால் இல்லையே. ஏன் ஏழை என்ற வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே இல்லையா, யா அல்லாஹ் என்னை ஏழையாக பிறக்க செய்தாய், என்னை ஏழையாகவே வாழச் செய்வாயாக, என்னை ஏழையாகவே மரணிக்க செய்வாயாக. சத்தியத்தை ஏற்க மறுக்குதல் இது ஒண்ணு. இரண்டாவது, நாம் அசத்திய கொள்கையில் இருக்கும் பொழுது, உன்னுடைய பாதை சரியில்லை, கொஞ்சம் நீ மாத்திட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் நீ சொல்லிதான் நான் கேட்கணுமா அப்படின்னு நினைப்பது நௌதுபில்லா, அது பெருமை. ஒருத்தர் நம்ம சொல்லும் பொழுது அந்த உள்ள கேட்கலன்னா அந்த உள்ளத்துல என்ன இருக்குது? ஃபஹர் இருக்குது, கிபர் இருக்குது. நம்ம சொல்லும் போது அந்த உள்ள கேட்கணும், சரி இன்ஷா அல்லாஹ் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கின்றேன், மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கின்றேன். இந்த மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கின்றேன் என்ற உள்ளம் யார் இடத்துல அல்லாஹ் அந்த உள்ளத்தை நமக்கு தருவானாக. அந்த உள்ளம் இருந்தது சொன்னால் அல்லாஹ்வுடைய உண்மையிலே நம்ம சத்தியத்தை நோக்கி போவோம் இன்ஷா அல்லாஹ். இல்லைன்னா கொஞ்சமா அந்த உள்ளம் எப்படிப்பட்டதாகவும் பெருமை உள்ளமாக ஆகி நல்வழியின் பக்கம் அந்த உள்ளம் போகாது. அந்த உள்ளத்தை ஒரு மனிதர் வெள்ளை ஆடை உடுத்துவதோ, நல்ல செருப்பை அணிவதோ, கார் வைத்துக் கொள்வதோ பெருமை அல்ல. மாறாக அல்லாஹ் கண்ணியமாக இருக்கின்றான், அல்லாஹ் அழகானவனாக இருக்கின்றான். அழகான ஆடை உடுத்துவது, நல்ல கம்பீரமான ஆடை உடுத்துவது, ஆனால் உடுத்தும் பொழுது நான் தான் உடுத்திருக்கேன் மற்றவங்கள பாரு அப்படின்னு நினைக்கவும் கூடாது. என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. நான் பாரு நல்ல என்ன ஆடை உடுத்தவர, நான் எப்படி போட்டு வந்து பாத்துக்கியா, இது மாதிரி போட்டத்தை விட்டுது பிச்சைக்கார மாதிரி போட்டுக்க அப்படின்னு அவரை திட்டவும் கூடாது, மனசுல நினைக்கவும் கூடாது. நௌதுபில்லா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்பது ஏதோ சாதாரண விஷயம் அல்ல. மூன்றாவதாக, முதலாவது என்ன சொன்ன? தக்வா, இறையச்சம். இரண்டாவது என்ன சொன்ன? இஹ்லாஸ். மூணாவது கினன் நஃப்ஸ், நம்முடைய உள்ளத்தை போதும் என்ற உள்ளம் தேவையற்ற உள்ளமாக ஆக்கி கொள்ளுது இன்ஷா அல்லாஹ். அந்த உள்ளத்தை நம்ம அல்ஹம்துலில்லாஹ், எந்த உள்ளம் அல்ஹம்துலில்லாஹ் என்று எடுத்த உடனே சொல்லுதோ அந்த உள்ளம் போதும் என்ற உள்ளமாக இருக்கிறது. கோடி ரூபா இருக்கும், இல்ல இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இந்த உள்ளத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான உள்ளம் போதும் என்று. அந்த அல்ஹம்துலில்லாஹ், அதனால தான் குர்ஆனுடைய முதல் சூரா அல் ஃபாத்திஹா, வேற வசனத்தை சொல்லியிருக்கலாமா இல்லையா? எல்லா புகழும், அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும் கவலையாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் எல்லா புகழும் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுது உடல் ஆரோக்கியமா இல்ல, ரொம்ப வலி இருக்குது, ரொம்ப கஷ்டத்துல இருக்கும், எல்லா நோய் எனக்கு தாங்க வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறோம், இருக்குது. ஆனா யாராவது வந்து கேட்கறாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நன்றாக இருக்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹ் துஆ செய்யுங்க. இப்ப இந்த வார்த்தை நாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் பார்க்கிறான், என் அடியா கஷ்டமா இருக்கின்றான், நோயில் இருக்கின்றான், இவ்வளவு பெரிய துன்பத்தில் இருக்கும் பொழுது கூட நான் நன்றாக இருக்கின்றேன் என்று சொல்கின்றார், அல்ஹம்துலில்லாஹ் சொல்கின்றார். அந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கின்றான். யாரே? இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய அடியாரே அப்படிப்பட்ட இந்த வார்த்தையை எதிர்பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். நோயில இருந்தாலும் என் ரப், என்னுடைய அடியான் ரப்பை நல்லபடியாக வைத்திருக்கின்றான் என்று சொல்கின்றானே, அதை கண்டு சொல்லும் பொழுது அல்லாஹ் எவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும் அல்லாஹ் நன்றாக ஆக்கி விடுகின்றான் இன்ஷா அல்லாஹ். அந்த உள்ளத்தை தான் அல்லாஹ் விரும்பக்கூடிய உள்ளமாக இருக்கின்றது. தக்வா உள்ள உள்ளத்தை தான் அல்லாஹ் விரும்புகின்றான். உள்ளத்துல மன தூய்மை இருக்கின்றது அல்லவா, அந்த மன தூய்மையான உள்ளத்தை தான் விரும்புகின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒருவர் செய்கின்றார் அந்த செயலு மற்றவர்கள் புகழும் பொழுது சரி அதை ஆமோதித்து அமைதியாக இருக்கின்றார், தப்பு ஒன்றும் இல்லை. அவர் விரும்புகின்றார், புகழ் விரும்பி என்று நாம் சொல்லக்கூடாது. அவர் செய்கின்றார் பாருங்க, பெருமைக்காண்டி செய்யறாரு. யாருடைய உள்ளத்தையும் அல்லாஹ் மட்டும் தான் பார்க்க. என்னங்க வேற யாராச்சும் பாக்குறாங்களா? அல்லாஹ்வை தவிர வேற யாரும் பார்க்கவில்லை, வேற யாரும் பார்க்கவில்லை. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா உள்ளத்திலே தக்வாவையும் இஹ்லாஸையும் கினன் நஃப்ஸ் மனதிலே போதும் என்ற உள்ளமாக இந்த மூன்று நற்குணங்களை பெற்ற பாக்கி பெற்ற நல்லோர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கல்வானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.